அப்படிப்பட்டவனுக்கு என்ன தண்டனை என்பதை சொன்னால் கல்லுங்க கொண்டு அடித்து சாகடிக்க வேண்டும். இதுதான் தண்டனை. அந்த பெண்மணி அந்த விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டு ஓடி வருகிறாள். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறாள். ஓடும் பொழுது ஒரு இடத்துல இயேசு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் அமைதியா நிற்கிறாள். என்ன செய்வது என்று தெரியல, என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று தெரியல. தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன். ஆனால் இந்த பாவத்திலிருந்து எனக்கு தண்டனை, எனக்கு வாழ்வு கொடுப்பது யார்? ஒரு கேள்வியோடு போய் இயேசுவின் பாதத்தருகிலே விழுந்து விட்டாள். சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அவளை கொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அமைதியா இருந்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், இவன் நிஜமா கையங்களுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள், இவள் குற்றம் செய்தவள், இவள் சாகடிக்கப்பட வேண்டும், குற்றம் செய்து சாகடிக்கப்பட வேண்டும். இவள் கைகளிலே கல்லு, என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, உங்கள யாரு பாவம் இல்லையோ முதல்ல இவங்களை கல்லடிச்சு சாகடிங்க அப்படின்னு சொன்னார். அப்படியாக இயேசு அந்த நாளிலே அப்படி காப்பாற்றினார்.